ரீசெண்டாக எல்லாருக்குமே செராமிக் ஐட்டம்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, எனக்கும் சேர்த்து தான். அதுவும் மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு பார்கெயின் பண்ணி வாங்குறதே ஒரு தனி சுகம் தான். அப்படி ஒரு ஷாப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி வைப்ஸ். பாண்டிச்சேரியில் செராமிக் ஐட்டம்ஸ் எங்கே வாங்குறது? நான் யூஸ்வலாக இந்த ஷாப்பில் தான் கப்பல் ஆஃப் டைம்ஸ் வாங்கியிருக்கேன். நல்லா தான் இருந்தது. ஸோ உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இங்கே குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் நல்லதாக இருந்துச்சு. அண்ட் 40 ருபீஸ்லேருந்து ஒரு 1000 3000 அளவுக்கு வரைக்கும் இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி உண்டியல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உண்டியெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸும் இருந்தது. ஹவுஸ் மாதிரி அண்ட் லாஃபிங் புத்தா மாதிரி அண்ட் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் உண்டியல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாட்ஸ் லைக் க்ளோசிங் ஜார்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃபார் வேரியஸ் பர்பஸ். அந்த மாதிரி தான் இருந்தது. அதுலேயே வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் சைஸஸ் அது எல்லாத்துலேயுமே இருந்தது. எல்லாமே பயங்கர பியூட்டிஃபுல் அண்ட் அட்ராக்டிவ் கலர்ஸில் தான் இருந்தது. என்னடா சின்ன ஷாப்பாக இருக்கே, பெரிய ஷாப்பில் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் தேவையில்லை. இங்கே குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப பார்த்து பொறுமையாக நின்று பார்த்து வாங்கணும். பிகாஸ் நிறைய டேமேஜ் ப்ராடக்ட்ஸும் இருந்தது. இப்போது நிறைய பேர் பார்க்குறோன்னு சொல்லிட்டு, ஏன்னா டச் பண்ணி தான் பார்க்குறாங்க, டபால்னு போட்டுடுறாங்க, அதை அப்படியே சைலண்ட்டாக அங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ நிறைய டேமேஜ்ட் ஐட்டம்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்க்கும்போது நல்லா பார்த்து தான் ஒன்றுத்தையும் எடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போய் தான் தெரியும் அது டேமேஜ் பீஸுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நல்லா பார்த்து தான் வாங்கணும். இங்கே பார்த்திங்கன்னா குட்டிலேருந்து பெரிய பெரிய ஜாடி வரைக்கும் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. இதோட ரேஞ்ச் வந்து 350, 450 அண்ட் 550, 750. ஸோ பெரிய பெரிய ஜார்ஸ்லாம் 750 to 1000 ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேயே வந்து பூ போட்ட ஜாடி, சாதன ஜாடிலாம் இருந்தது. அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய உப்பு ஜாடி வச்சுருப்பாங்க. எங்கள் பழைய வீட்டில் ஒரு பெரிய உப்பு ஜாடி இருந்தது. நிறையா ஊறுகாய் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். சீலாமும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற பர்பஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட்டி குட்டி ஜாடியை விட பெரிய ஜாடி ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருந்தது. பட் வெரைட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஜாடியில் பெரிய வெரைட்டிஸ் கிடையாது. ஒரு 2-3 கலர் தான் இருக்குது. ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருந்தது. குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ பெருசுலாம் தேவைப்படாதுங்கிறதுனால நான் சின்ன சின்னதாக ஐட்டம்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஒயிட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் க்யூட்டாக இருந்தது. ஸோ டீ தூள் அதில் போட்டிருக்காங்க, டீ தூள் காஃபி பவுடர் வைக்கிற மாதிரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டீ தூள் அண்ட் காஃபி பவுடர்லாம் ஸ்மெல் போயிடும். அண்ட் காஃபி பவுடர் வந்து காஞ்சி போயிடும். ஸோ அதாவது காற்று பட்டுச்சுன்னா வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்மளால் வச்சுக்க முடியாது. பட் இந்த கண்டெய்னர் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு முடி திறந்து மூடுமே தான். பட் டீ தூளே அதோட ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ இட்ஸ் நாட் ப்ரிஃபரபிள். பட் நீங்கள் வந்து இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு லைக் குவான்டிட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவன் லைக் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். 3 ஜார் சேர்ந்தது வந்து ஒரு 350 வருது. ஸோ இதை வந்து நீங்கள் ஜாராக வாங்கினாலும் சரி, இல்லை தனி பிளேட்டாகவும் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஜார் எடுத்து அதில் வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் இருந்தது. நல்லா பார்த்து தான் வாங்கணும், ஏன்னா நிறைய டேமேஜ் பீசஸ் இருந்தது. பட் இந்த கவர் பண்ணியிருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஜார்ஸ் எல்லாமே லைக் 450, 750 ரேஞ்ச், கொஞ்சம் பெருசு அப்படின்னா 750 ரேஞ்ச், 1000 ரேஞ்ச்லேயும் இருக்குது. பெருசாக கலர்ஸ்லாம் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஏதோ இந்த ப்ரௌன் கலர் ஆர் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஜாடி அந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்குது. இதில் கட்லரி வைக்கிற மாதிரி, அதாவது ஸ்பூன்ஸு அந்த மாதிரி, இல்லை ஃப்ளார் வாஷ் வைக்கிற மாதிரியும் ஜாடி இருந்தது. இது வந்து ஒரு 100 to 150 ரேஞ்சில் இருந்தது. சின்னதும் இருந்தது, பெருசும் இருந்தது, லைக் மீடியம் சைஸ் அண்ட் பெருசும் இருந்தது. இந்த குட்டி ஜாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 120 ரேஞ்சில் இருந்தது. ஸோ யூ கேன் பார்கெயின் அண்ட் ஆஸ்க் இட் ஃபார் 100 rupees அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து நல்லா சூப்பர் ஃபினிஷிங்காக இருந்தது, கலரும் நல்லா இருந்தது. பட் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறையா இருந்ததுனால நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா நல்லா வழுக்குதா, ஸோ டப்புன்னு கீழே போடுற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அதை பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா கிளியராக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. அண்ட் குட்டி குட்டி பாட்ஸ், இப்போ தயிர் வைக்கிற மாதிரி, இல்லை உரம் ஊற்றுறதுக்கு வச்சுருக்க மாதிரி, அந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணம் ஜார்ஸ்லாம் நிறையா இருந்தது. அது இல்லாமல் சூப்பராகவே இருந்தது, சூப்பர் ஃபினிஷிங்காகவும் இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பெரிய ஜாடியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ரேட்டில் கொஞ்சம் நீங்கள் வேணும்னா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஸோ நீங்கள் நிறைய வாங்குறீங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லைங்க. பட் ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன்.
இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ்டு. இது வந்து ஒரு 450 ரேஞ்ச் 350 ரேஞ்சில் தான் இருந்தது. இதுவும் நல்ல ஃபினிஷிங் சூப்பராகவும் இருந்தது, கலர் நல்லாவும் இருந்தது. லைக் நீங்கள் கிரேவி ஊற்றி வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. அண்ட் யூனிக் கலர்ஸ், ஐ மீன் ஒரே கலராக தான் இருந்தது. லைக் ரொம்ப நிறைய வெரைட்டி சொல்ல முடியாது, பட் இருக்கிற வெரைட்டி சூப்பராகவே இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஒர்த் பையிங் ஹியர். இதெல்லாமும் பெரிய பெரிய ஜாடிங்க. அண்ட் அதில் வந்து ஃப்ளார் பாட்ஸ் ஜாடிங்க மாதிரியும் இருந்தது, லைக் செடி வைக்கிற ஜாடிங்களும் இருந்தது. அது எல்லாமே ஒரு 1000 ரேஞ்சு, 750, 1000, 2000 அந்த ரேஞ்சில் இருந்தது. இந்த ஷாப் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளார் பாட்ஸ், லைக் ஜாடி வச்சுக்கிற மாதிரி, செடி வச்சுக்கிற மாதிரி, ஏதோ ஒரு லைக் இன்டோரில் வச்சுக்கிற மாதிரி, இல்லை பெரிய நல்ல கார்டன் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வச்சுக்கலாம். அண்ட் குட்டி குட்டி ஜாடிங்களும் இருந்தது. இந்த ஷூ மாதிரி, அவுல் மாதிரி, இதெல்லாமே செம க்யூட்டாக இருந்தது, பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது. இதெல்லாமும் 150, 250, 350 ரேஞ்சில். இந்த அவுல் வந்து ஒரு 350 ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதே மாதிரி இங்கே ஆன்லைன் ஆர் லைக் டெலிவரிலாம் கிடையாது, லைக் ஃபோன் கால் டெலிவரி அந்த மாதிரிலாம் கிடையாது. நேரில் வந்து தான் வாங்கணும். இது ஒரு ரொம்ப பெரிய ஷாப்லாம் இல்லை, ஜஸ்ட் ரோட் சைட் ஷாப்பு. சும்மா பார்த்தாலே நம்மளால் விட மாட்டோம். பட் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் போது எதை எடுத்தாலுமே வாங்கணும்னு தான் தோணுச்சு. பட் நம்ம இதை ரியலாகவே யூஸ் பண்ணுவோமா, நம்மளுக்கு உண்மையிலேயே இது தேவைப்படுதான்னு பார்த்து தான் வாங்குற மாதிரி இருந்தது. நான் அப்படி தான் வாங்குவேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை யோசிச்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் வாங்கி வச்சுட்டு அது யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா அது வேஸ்ட்டு, நம்ம தேவையில்லாமல் நம்ம பிளேஸை ஆக்கியபை பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ ஒன்றையும் நான் பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கலரும் பாருங்களேன், செம சூப்பராகவே இருந்தது. இதெல்லாமே வந்து நல்லா கிளாசிக்காக இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருந்தது. அந்த பவுல்ஸ்லமும் பார்த்திங்கனாலும் நல்லா தான் இருந்தது. இது பார்த்திங்கனாலும் செம க்யூட்டாக இருந்தது, நல்ல கலராகவும் இருந்ததில்ல. இதெல்லாம் வந்து நம்மளோட டைனிங் டேபிள்லையோ இல்லை கிச்சனில் வச்சாலும் நல்ல லுக்காக இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய ஷாப்ஸில் போய் நம்ம அதே ஐட்டம் தான் வாங்க போகிறோம். அண்ட் இதை வச்சு நம்ம குக் பண்ண போகிறதில்ல, ஸோ நம்ம நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸில் கூட நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா குவாலிட்டி பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது, ஹெவினஸும் அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. இந்த பெரிய பெரிய ஜாடி இது வந்து லைக் 350 to 450 தான் சொன்னார். பட் இந்த மாதிரி ஜாடி எல்லாமே செம சூப்பர் ஃபினிஷிங்காக இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஃபினிஷிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த குவாலிட்டியே ஹெவினஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் எனக்கு பர்சனலாக தேவைப்படாதுங்கிறதுனால நான் வாங்கலை. பட் இதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். குட்டி ஐட்டம்ஸை விட பெரிய ஐட்டம்ஸ் எனக்கு உண்மையிலேயே ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு பார்க்க வாங்கணுன்னு தான் தோணுச்சு. பட் நம்மளுக்கு அது யூஸ் இல்லைங்கிறதுனால நான் பெருசாக அதை ப்ரிஃபர் பண்ணிக்கல. இங்கே அட்ராக்டிவ் கலர்ஸோட நிறைய சூப்பர் ஃப்ளார் வாஸும் இருந்தது. ஸோ நம்மளோட லிவிங் ரூமுக்கு வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாமும் சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்ல கலர் பேட்டர்னில் சூப்பராக இருந்தது, ஃபினிஷிங்கும் நல்லா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே செராமிக் ஐட்டம்ஸ் மட்டும் விற்கலை, இங்கே கிளாஸ் ஐட்டம்ஸும் விற்கிறாங்க. லைக் கிளாஸ் கப்ஸு, கிளாஸ் ஜார்ஸு, பாட்டில்ஸு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸும் இருந்தது. பட் எனக்கு பர்சனலாக குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல, நான் ஏன்னா இது வரைக்கும் இங்கே வாங்கினதில்லை. ஸோ அதனால் எனக்கு பெருசாக குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, சீப்பாக விற்கிற மாதிரி இருந்தது. லைக் 30 rupees, 40 rupees அந்த ரேஞ்சுக்கு இருந்தது. அப்படியே கொஞ்சம் போனோம் அப்படின்னா லைக் சில பிளாஸ்டிக் ஜாமாவும் இருந்தது, கூடலாமும் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ கூடலாமே பார்த்தே ரொம்ப நாளாக ஆகுது. ஸோ கோயிலுக்காகட்டும் இல்லை அர்ச்சனை எதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ளாட்ஸில் இருந்தோம், கீழே வந்து ஏதாவது குட்டியாக நிறையா குட்டி அந்த காய்கறிலாம் வாங்கிட்டு போகிறோம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அது வச்சுக்கிறதுக்கும் இந்த கூடையில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 120 rupees. ஸோ லைக் நீங்கள் வந்து ஒரு 100 rupeesக்கு பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். அது ஒரு 100 rupeesக்கு கொடுப்பார் அவர். இதெல்லாம் எங்கள் சின்ன வயசில் நான் இருக்கும் போது எங்கள் அத்தை வந்து கூட சூப்பராகவே பின்னுவாங்க. அவங்க இப்போ இந்த மதியான நேரத்துலலாம் அவங்களோட ஹாபியே இதுவாக தான் இருக்கும், உட்காந்த இடத்துலையே கூட பண்ணுவாங்க. பட் அது பின்னி முடிக்கிறதுக்கு 1 year ஆக்கிடுவாங்க. பட் அது ஒரு நல்ல ஹாபி அந்த காலத்தில். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய கப் டிசைன்ஸ் இருந்தது, கப் எல்லாமே சூப்பராக இருந்தது, நிறைய வெரைட்டிஸ், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. லைக் 30, 50 rupees, 100 rupees அந்த 150 ரேஞ்ச்லேயும் இருந்தது. லைக் ரைட் ஃப்ரம் 30 to 150, 200 ரேஞ்ச்லேயும் இருந்தது. எல்லாமே சூப்பராகவே இருந்தது, நல்ல கலர்ஸாகவும் இருந்தது, அண்ட் செட்டாகவும் இருந்தது.
அதை விட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மிக்கல் இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, அம்மி அரைச்சி வைக்கிறதுன்ட்டு, அம்மி அண்ட் அந்த இடிக்கிற கல் லைக் மார்டல் அண்ட் பெஸ்டில் அதுவும் இருந்தது. ஸோ அந்த குவாலிட்டி எனக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. பட் அதுவும் விற்றுட்ருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசனபிள் ரேட்டில் தான் வச்சுட்ருந்தாங்க. எக்ஸாக்ட் ரேட் நான் கேட்கல. ஸோ அதனால் அதோட எக்ஸாக்ட் ரேட் எனக்கு தெரியல. இங்கே ஆன்லைன்லாம் கிடையாது. ஸோ டைரெக்டாக வந்து வாங்குற மாதிரி தான். ஸோ நீங்கள் எப்போ பாண்டி வரீங்களோ வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வேணால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் இது இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.